உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா. மரண அடி. மாஸ் காட்டும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. தொடர் சாதனைகளில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக போட்டியில் டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங் தேர்வு செய்தார்கள். 50 ஓவர்களில் 358 ரன்கள் எடுத்து இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஒரு மாபெரும் சாதனையை படைத்தது. தொடர்ந்து எதிரணியை அடித்து நொறுக்கும் ஸ்மிருதி மந்தானா 47 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். இதில் 7 ரன்களும் 2 ரன்களும் அடங்கும். பிரதீக ராவல் ஜோடி சேர்ந்து அடுத்து களம் இறங்கிய ஹர்லீன் டியோல் எதிரணி பந்துவீச்சுகளை பறக்க விட்டனர். பிரதீக ராவல் 86 பந்துகளில் 76 ரன்கள் 10 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடித்து அவுட் ஆனார். ஹர்லீன் டியோல் 103 பந்துகளில் 115 ரன்கள் 16 பவுண்டரிகள் அடித்து தனது சதத்தை பதிவு செய்தார். கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் 18 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்தார். ஜமிமா ரோட்ரிக்ஸ் 36 பந்துகளில் 52 ரன்கள் அடுத்து நொறுக்கினார். இதில் 6 பவுண்டரி ஒரு சிக்ஸரும் அடங்கும். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிச்சா கோஸ் தனது பங்கிற்கு 6 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்தார். மேற்கிந்திய தீவுகள் அணி. பந்து வீச்சை வந்த அனைத்து இந்திய பேட்ஸ்மேன்களும் அடித்து நொறுக்கினார்கள். மேற்கு இந்திய தீவுகள் அணியின் கேப்டன் ஹேலி மேத்யூஸ் 8 பந்துவீச்சாளர்களை பயன்படுத்தியும் 5 விக்கெட்டுகள் மட்டும் எடுக்க முடிந்தது. பின்னர் இறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 46.2 ஓவர்களில் 243 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் கேப்டன் ஹேலி மேத்யூஸ் மட்டும் பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக விளையாடி சதம் அடித்தார். 109 பந்துகளில் 106 ரன்கள் அடித்தார். இதில் 13 பவுண்டரிகள். மற்ற வீரர்கள் சொற்பருங்களில் ஆட்டம் இழந்தனர். 115 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றது. பந்து வீச்சில் பிரியா மிஸ்ரா 3 விக்கெட்களும் தீப்தி ஷர்மா, டீட்டா சாது, ரட்டிகா ராவல் தலா 2 விக்கெட்கள் எடுத்தனர். பிளேயர் ஆஃப் த மேட்ச் 115 ரன்கள் எடுத்த ஹர்லீன் டியோல்க்கு வழங்கப்பட்டது. இந்திய அணி முதல் ஒருநாள் போட்டியிலும் 300க்கு அதிகமான ரன்கள் எடுத்து இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கடந்த 2017ஆம் ஆண்டு அயர்லாந்துக்கு எதிராக ஒரு நாள் கிரிக்கெட்டில் 2 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன்கள் சேர்த்தது இந்தியாவின் சாதனையாக கருதப்பட்டது. தற்போது அந்த சாதனை மீண்டும் சமன் செய்யப்பட்டிருக்கிறது. உலக அளவில் நியூசிலாந்து மகளிர் அணி அயர்லாந்துக்கு எதிராக 50 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 491 ரன்கள் குவித்தது சாதனையாக கருதப்படுகிறது. வாழ்த்துக்கள் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. இவர்களின் திறமையை பற்றி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவும்.